வணக்கம். நான் அஸ்ட்ரோனந்தா. இன்றைக்கி இந்த உலகமே ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கும். இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார்னால் அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாமல், என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுன்ற தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம இருக்கிறோம். இது ஆக்சுவலாக எங்கே ஆரம்பித்தது இந்த போர், இப்போ எந்த சூழ்நிலை நின்றுருக்கு, அடுத்தது இது எந்த கட்டத்திற்கு இது நகரப்போகுதுன்றதை ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் அனாலிசிஸை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது கடந்த ஒரு 2 வருஷமாகவே என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025 நியூ இயர் ப்ரிடிக்ஷன் ஆகட்டும், இல்லை சனி பெயர்ச்சி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கிரகணங்கள் வந்த போதும் இதை நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வந்திருக்கேன். குறிப்பாக போன மாதம் பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு சூரிய கிரகணம் வந்தது. அதுவும் ஒரு நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பிப்ரவரி 23 செவ்வாய் கும்பராசியில் நுழைஞ்சது. பிப்ரவரி 28 கும்பராசியில் 6 கிரக சேர்க்கை நடந்தது. அந்த 6 கிரக சேர்க்கை அந்த கும்பராசியில் ராகுவோட ஆன பிறகு தான் இது ஆக்சுவலாக ஆரம்பித்ததே. இது பிப்ரவரி 28. அது இல்லாமல் அதுக்கப்புறம் மார்ச் 3ஆம் தேதி சிம்ம ராசியில் ஒரு முழு சந்திர கிரகணம், டோட்டல் லூனார் எக்லிப்ஸ், பிளட் மூன், அதுவும் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அப்போது பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு சூரிய கிரகணம் கும்பராசியில் நடந்தது. பிப்ரவரி 28 6 கிரக சேர்க்கை கும்பராசியில் நடந்த ராகுவோட. அதுக்கப்புறம் மார்ச் 3 சிம்ம ராசியில் நடந்த அந்த பிளட் மூன். இதனுடைய தாக்கங்களால தான் இந்த போர் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுலேயும் குறிப்பாக இந்த 6 கிரக சேர்க்கை கும்பராசியில் நடந்தப்போ அந்த செவ்வாய் ராகுனால இந்த போர் அதீதமாக எஸ்கலேட் ஆகிருந்தது. அதனுடைய ப்ரிடிக்ஷனையும் நான் சொல்லியிருந்தேன். நாட்டினுடைய தலைவர்களுக்கெல்லாம் ஆபத்து இருக்குது, அதே மாதிரி போர் அதீதமாக போகும், இதெல்லாம் சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28 தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனியை இஸ்ரேல் அமெரிக்கா மிசைல் அட்டாக் மூலயமா அவங்க கொன்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த லீடர்களெல்லாம் தாக்கப்பட்டே வந்தாங்க. அதுக்கு ஈரானும் எதிர்த்து இஸ்ரேலையும், அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸான UAE, குவைத், பஹ்ரைன், சவுதி போன்ற இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மிலிட்ரி பேஸையும் அவங்க திருப்பி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்ச் இந்த ஃபஸ்ட்டு 2nd வீக்கு 3rd வீக் எல்லாமே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை லாக் பண்ணி, அதனால் எனர்ஜி கிரைசிஸ், இப்போ பெட்ரோல், கேஸ், இந்த டீசல் இது எல்லாமே தட்டுப்பாடு ஏற்படுற அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்தியா, சைனா எல்லாமே அந்த ஷிப்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ட்ரம்ப் ஒரு 5 நாள் வார் ஸ்டாப் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது எல்லா கண்ட்ரிக்குமே என்ன ஆகும்னு தெரியாமல் லாக்டவுன்லாம் வருமா அப்படின்ற ஒரு பயத்தில் இப்போ இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 27/3/2026 இன்றைய கிரகநிலை இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வார் சூழல் ஒரு முடிவுக்கு வருமா, இல்லை இது வேறு மாதிரி என்ன மாதிரி திசை திரும்பும், இல்லை இது இன்னும் பெரிய அளவில் ஒரு வேர்ல்டு வார் 3 மாதிரியான சூழ்நிலைக்கு போகுமா, இது எல்லாமே எப்போ ஒரு முடிவுக்கு வரும், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைய கிரகநிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா 27/3/2026 இப்போ செவ்வாய் ராகு புதன் கும்பத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார், சூரியன் சனி மீனத்தில், சுக்கிரன் மேசத்தில், குரு மிதுனத்தில், சந்திரன் கடகத்தில் இருக்கார். இப்போது அடுத்து நடக்கக்கூடிய முக்கியமான சூழ்நிலை என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, நாளைக்கு மார்ச் 28ஆம் தேதி கேது பகவான் மக நட்சத்திரத்தில் நுழைய போகிறாரு. இதில் என்ன ஆகும்னா, இப்போ ராகு ஏற்கனவே சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இப்போ கேது மக நட்சத்திரத்தில் நுழையும் பொழுது ராகுவும் கேதுவும் தங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில், ராகு சதயன்றது அவருடைய சொந்த நட்சத்திரம், கேது மக நட்சத்திரன்றது கேதுவுடைய நட்சத்திரம் தான். சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது ராகு கேது ரொம்ப பவர்ஃபுல்லாக வராங்க இங்கே. அது நம்பர் 1. அடுத்தது இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு ஒரு கால சர்ப தோஷத்தை உருவாக்குது. இந்த கால சர்ப தோஷம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா இந்த கால சர்ப தோஷ அமைப்பு ஏற்கனவே 2020, அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி
கோவிட் டைமில் தனுசு ராசிலையும் மிதுன ராசிலையும், அதாவது தனுசில் கேது வந்து மூல நட்சத்திரத்துலேயும், மிதுன ராசியில் ராகு வந்து திருவாதிரை நட்சத்திரத்திலும் இருந்தப்போ தான் அப்பயும் வந்து தனுசு ராசியில் ஒரு 6 கிரக சேர்க்கை கேதுவோடு நடந்து அதுக்கப்புறம் ஒரு காலசர்ப யோகா அமைப்பு ஏற்பட்டதுனால தான் கோவிட் வந்து ஒரு பெரிய வந்து உலகமே ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஸ்தம்பிச்சது. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழித்து இப்போ தான் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்திலையும் கேது மக நட்சத்திரத்திலையும் அவங்க சொந்த நட்சத்திரத்தில் நின்று ஒரு காலசர்ப தோஷ அமைப்பு ஏற்படுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்னும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த காலசர்ப தோஷம் வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னா, இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வருட கிரகங்கள் சனி குரு இது இல்லாமல் மாத கிரகங்கள், இப்போ சூரியன் வந்து இப்போ பங்குனி மாதம் இருக்குது, அடுத்தது சித்திரை 1 வருவார், அப்புறம் வைகாசி ஆனி ஆடி ஆவணி. அப்போது சூரியன் வந்து கேதுவை தாண்டி அப்போ ஆவணி மாதம் கடக்கிற வரைக்குமே இந்த காலசர்ப தோஷ அமைப்புன்றது இருக்குது. அப்போ தான் சூரியன் வெளியே வந்து அப்புறம் புதன் சுக்கிரன் ஒரு மாத கிரகங்களாக இந்த கேது விட்டு வெளியே வந்தால் தான் அந்த காலசர்ப தோஷ அமைப்பு வந்து ஓரளவுக்கு வெளியே வருது. இது ஒன்று. இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போது செவ்வாய் ராகு இருக்கார். அடுத்தது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி மீன ராசிக்குள்ளே நுழையிறார். அப்போ அங்கே வந்து ஏற்கனவே சூரியன் சனி இருக்காங்க, செவ்வாய் போய் சனியோடு சேர்றார். இப்போ எப்படி இந்த போர் சூழல் இந்த அளவுக்கு தீவிரமடைகிறது காரணம் செவ்வாய் ராகு இந்த இது இப்போ ஏற்பட்டதுனால. அதே மாதிரி செவ்வாய் போய் சனியோட கன்ஜங்ஷன் ஆக போகிறார். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 செவ்வாய் மீனத்தில் நுழைஞ்சு மார்ச் 11 வரைக்குமே மீன ராசியில் தான் இருப்பார். அதுலேயும் குறிப்பாக ஏப்ரல் 19, 20 அந்த பீரியடில் செவ்வாய் சனி க்ளோஸ் டிகிரியில், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் வந்து கன்ஜங்ஷனில் சேர போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப குரூஷியல் பீரியடு. அப்போது அந்த ஏப்ரல் 15 ஏப்ரல் 30 அந்த ஏப்ரல் கடைசி 2 வாரங்களில் எது வேணால் நடக்கலாம். அதே மாதிரி மே 11 வரைக்கும் அவர் இருக்கனால காலசர்ப தோஷமும் செப்டம்பர் வரைக்கும் இருக்கனால இந்த போர் சூழல் வந்து இன்னும் தீவிரம் அடைஞ்சு தான் போக போகுது. அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மே அடுத்த 2 மாதம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க போகுது. ஆவணி மாதம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இப்போ ராகுக்கு இது பயிற்சியை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி தான் வருது. அப்போ அவர் மகத்தில் முடிஞ்சு அடுத்தவர் வந்து கடகராசிக்குள் நுழையிறதுக்கு டிசம்பர் 5 ஆகிடும். ஸோ எல்லாமே இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட காலசர்ப தோஷ அமைப்பு செப்டம்பரில் முடியுது, அது வரைக்குமே கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த 2 மாதம் ஏன் சொல்கிறேன்னா, குரு பயிற்சி வந்து 1 ஜூன் மிதுன ராசிலேருந்து ஒரு கடகராசிக்கு வராரு. 1 ஜூன் வரும்போது அவருடைய பார்வை வந்து இங்கே மீன ராசிக்கு வரும். அப்போ ஓரளவுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் வரும். அப்போ ஏப்ரல் மே ரொம்ப ரொம்ப குரூஷியல் பீரியடு. இதில் வார் வந்து என்ன மாதிரி வேணால் வரலாம். ஏன்னா இப்போ வந்து காற்று ராசியில் ராகு செவ்வாய் இருந்து நெருப்பு ராசியில் கேது இருந்ததுனால ஏர் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போது செவ்வாய் சனியோடு சேர்ந்து நீர் ராசியில் மீன ராசியில் வர்றதுனால கடலில் கப்பல்களில் வந்து நிறைய சேதம் ஏற்படும். டேங்கர்ஸ் எல்லாமே வந்து அடிக்கப்படும். கடலில் வந்து இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் லாக் பண்ண மாதிரி இன்னும் வேறு சில இந்த ரெட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஏமனில் இருக்கக்கூடிய பாப் அல் மண்டப்ன்ற அந்த ஸ்ட்ரெயிட்டும், ஏன்னா யூரோப்பையும் ஏசியாவும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரெட்சி வழியாக அந்த சீயூஸ் கெனால் வழியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டும் கூட லாக் பண்ணுறதுக்கான சூழ்நிலை மேலே கூட இருக்கும், வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் கடலில் மிகப்பெரிய அளவுக்கு போர் வந்து இன்னும் பெரிதாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வேறு சில நாடுகளுக்கெல்லாம் இது வந்து இப்போ வந்து சைனா, தைவான், அதே மாதிரி இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஈரானுக்கு எதிராகவோ, அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இப்போ இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரிலாம் கூட போர் வந்து இன்னும் நாடு வந்து இன்னும் பெரிய அளவுக்கு ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னும் அடுத்த 2-3 மாதத்துக்கு இருக்குது. இது இல்லாமல் ஒரு சைடு நம்ம எல்லாமே இந்த வார் சுச்சுவேஷன் இப்படியே நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வேறு விதமாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறோன்னா, அது நேச்சுரல் டிசாஸ்டராக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் சனி வந்து நீர் ராசியில் கடல் குறிக்கும், அது மீன ராசின்றது. அதுவும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல வர்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி ரெண்டுமே பகை கிரகங்கள். அதுவும் செவ்வாய் சனி சேரும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு எர்த்து குவாக்ஸ் வந்து பவர்ஃபுல் எர்த்து குவாக்ஸாக வந்து வரும். இது நீர் ராசிங்கும்போது
கடலுக்கு அடியில் மிகப்பெரிய வந்து பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ் 8+, 9+ மேக்னிடியூடில் ஏற்பட்டு அதனால் சுனாமி பெரிய அளவுக்கு வரதுக்கெல்லாமே கூட வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த சம்மர் சீசனாக இருந்தாலும் கூட நீர்னால் இங்கே பாதிப்பு காமிக்கிறதுனால எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய அளவில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகி அதனால் வந்து ரெயின் ஃப்ளட்டு அந்த மாதிரிலாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நீர்னாலையும் அதே மாதிரி ஆயில் எல்லாமே குடிக்கிறது சனி தான். இப்போ ஏற்கனவே ஆயில் கிரைசிஸ் ஆகிருக்கு, சனி வந்து நீர் ராசியில் தான் இருக்கிறனால அது இன்னுமே கண்டிப்பாக இந்த 6 மாதத்துக்கு வந்து இருக்க தான் செய்யும். இந்த போர் சூழல்னால எக்கனாமிக்கல் கிரைசிஸும் இந்த மாதிரியும் வரலாம், மேன்மேட் டிசாஸ்டராகவும் இது ஆகலாம், இல்லை நேச்சுரல் டிசாஸ்டராகவும் ஆகலாம், நமக்கு தெரியாது. எப்படி வேணால் நடக்கலாம், நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் சனி கன்ஜெக்ஷன் ஆகக்கூடிய அந்த ஏப்ரல் 15 ஏப்ரல் 30 வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பீரியட். மே 11 அப்புறம் தான் அவர் மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு வராரு. ஸோ அப்போ குரு பயிற்சி வரைக்குமே, அதாவது 1 ஜூன் வரைக்குமே ரொம்ப வந்து குரூஷியலான பீரியடாக தான் நான் பார்க்குறேன். இது இல்லாமல் இந்த காலப்புருஷனுக்கு 12ஆம் இடம் வந்து அந்நிய நாடு, வெளிநாடு அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அப்போது இங்கே வந்து செவ்வாய் சனி இந்த காலப்புருஷன் 12ஆம் இடத்துல வந்து வரும்பொழுது ராகு கேதுக்குள்ள இந்த காலசர்பதோஷ அமைப்புலாம் வரும்பொழுது இந்த வேற்று கிரக வாசிகள், இந்த UFO ஏலியன்ஸ் அந்த மாதிரியான ஒரு எல்லாமே கூட இதை நம்ம பார்க்க முடியும். அதில் அவங்களுடைய தலையீடு, அவங்கள வர மாதிரியான ஒரு அமைப்பெலாம் கூட நடந்தாலும் நடக்கலாம். நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்த வரைக்குமே இந்த அடுத்த 2 மாதம் ஆவணி மாதம் வரைக்குமே இந்த கால சர்பதோஷ அமைப்பு இருக்கனால ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், என்ன நடக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.